பாதம் பணிந்தவர்க்கு துயரும் தீர்ப்பார். உன் பெருமை சொல்லி கலிமுகலாத உலகளந்த உமையான் திருமருகா இந்த அன்பன மனக்கவலையை தீர்த்து வைப்பாய். அப்பனே ஒப்பில்லா மனக்கோவே பொன்மலையாயின் எடுத்த பொருளே செம்மாக்கள் வாழும் செல்வ கணபதியை கைத்தொழிலே அம்சமாக விளங்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு அவதாரத்தோடு காட்சி கொடுக்கின்றார். நமது அழிவினி கிராமத்தில் கோவில் கொண்டு எழுந்தள்ளி அருளி சிவசக்தி பந்தியம்மன் சக்தியும் சிவனும் ஒன்றாக சேர்ந்து இந்த உலகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இந்த சிவசக்தி பந்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த அப்பா இந்த அருள்முறையில் அமர்ந்து எல்லா ஜீவத்துக்கும் 33 கோடி தேவர்கள் எல்லாம் இந்த அரண்மனையை அமர்ந்து கொண்டு வருகின்ற மக்களுக்கும் இந்த ஆலயத்தை தேடி வருகின்ற குழந்தைகளுக்கும் என்ன நோய்களோடு வருகின்றார்களோ அந்த நோய்களை தீர்த்து இந்த நல்ல நேரத்தில் நல்ல வளங்களை தந்து ஒவ்வொரு மாதமும் இந்த ஆலயத்தை சீரும் சிறப்பமாக இந்த ஊஞ்சல் காலாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஊஞ்சல் காலாட்சியை எல்லாமே முதல்வராக வழங்கக்கூடிய விநாயகர் பெருமாள் நமக்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமாள் 33 கோடி தேவருக்கெல்லாம் முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகர் பெருமாள் இந்த சிவசக்தி வந்தியமுடைய ஆலயத்தில் அவரை முன்பதாக வழிபாடு செய்து நிற்கின்றோம். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாழ்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாழ்ந்த பிள்ளையார் பிள்ளையார்
தரும் கல்வி தரும் அம்மா கலைவாணி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையாத மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வந்த நல்லாவிலும் தரும் நல்லதெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு தனம் தரும் பூங்குழலா என் அபிராமி அபிராமி கலைமகளே வெள்ளை தாமரையை வைத்துக் கொண்டிருக்கின்றது கலைமகள் பிரம்மனின் ஆடியை தெரிந்தவன்தான் கலைவாணி கட்டதையை கைமண்களவு கல்லாதது உலகளவு உற்ற கலைமகள் ஓதுகின்றாள் ஞானமே வடிவமாகி கலியுகத்தில் தெய்வமாகி நம்மையெல்லாம் கற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு கலைவாணி இன்று சிறப்பாக இருந்தால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மகிமை உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை ஆதிவரா சித்தியாவும் வேலையா வரமேஸ்வரி ஏகத்திலே தோன்றினாள். இந்த ஏகத்திலே தோன்றி அழகாகி வேலையாய்ந்து வேவோடு வந்திருந்தால் பலருக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்பது வாரத்திலே ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. நம்ம தினமெல்லாம் வந்து வீடு வாசல் சுத்தம் செய்து தினமும் சாமி கும்பிட முடியாது. பெண்களுக்காக ஒரு நாள் வெள்ளிக்கிழமை என்று வீடு வாசலை சுத்தம் செய்து இறைவனை வழிபாடு செய்வதற்காக அந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவன் வகுத்திருக்கிறார். அதிக முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை என்று சிறப்பான இந்த ஆண்டு விழா இந்த ஆலயத்தை கட்டி வழிபாடு செய்தார் பெரியசாமி. அவருடைய நினைவாகவும் இந்த ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் செய்த அந்த ஆண்டு விழாவாகவும் இன்று சிறப்பாக காலையில் யாகம் செய்தார்கள். யாகம் வளர்த்தார் வேள்வி செய்தார்கள். அங்கே யாகம் வளர்த்தி இந்த அம்மனுக்கு ஆண்டு விழாவை 55 புறப்பாடு செய்து கலசம் இந்த அம்மனுக்கு ஜலம் கொட்டி சிறப்பான அபிஷேகத்தை நடத்தி இந்த அம்மனுடைய ஆலயத்திலே பக்தர்களெல்லாம் வழிபாடு கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து பக்தர்களுக்கும் யாதொரு குறையில்லாமல் வருகின்ற மக்களுக்கெல்லாம் எல்லா இடங்களும் வள்ளி அள்ளி தருகின்றவள் சிவசக்தி வள்ளியம்மன். இந்த ஆலயத்திலே நம்ம எல்லாரும் காக்க வேண்டும். அந்த கலைமகளை வணங்கி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த கலைமகளை வழங்க இந்த மேடைக்கு வந்த போது